அமைதி அருளும் இறைவா, உம்மை போற்றுகின்றோம். நெஞ்சில் சுமக்கும் இறைவா, நீதியில் நிறைவே இறைவா, சுமை தாங்கியே இறைவா, புகழ்ந்து போற்றி ஆராதிக்கின்றோம். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. என் உள்ளம் ஆண்டவரை போற்றி பாடுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் களி கூர்கின்றது. ஏனெனில் தாழ்நிலையில் நின்ற அடிமை என்னை கண்ணோக்கினார். எல்லா தலைமுறையினரும் இனி என்னை பேறு பெற்றவர் என போற்றுமே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. தூயவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார். அவருக்கு அஞ்சுவோருக்கு தலைமுறை தோறும் இரக்கம் பொழிந்துள்ளார். ஆண்டவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடிக்கிறார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்தி மகிழ்கின்றார். பசித்தோரை நலன்களால் நிரப்பி வலிமைப்படுத்துகின்றார். செல்வரை வெறுங்கையராய் அனுப்பிவிடுகின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமை அடையுதே. நம் முன்னோர்க்கு உரைத்தபடி தந்தையாம் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரபினரையும்
என்றென்றும் பேரிரக்கத்தால் தம் நினைவில் கொண்டு வல்லமையுடன் வழி நடத்துகின்றார். தம் ஊழியராம் இஸ்ராயேலுக்கு துணையாயிருக்கின்றார். ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமையடையுதே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 17 இறை சொற்றொடர்கள் 22 முதல் 27 வரை. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் 1-2 இருக்கும்போது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரமடைந்தார்கள். அவர்கள் கபர்நாகுமுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். ஆம், அவர் செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டுக்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலைவரியையோ யாரிடமிருந்து பெறுகிறார்கள்? தங்களுடைய மக்களிடமிருந்தா மற்றவரிடமிருந்தா என்று கேட்டார். மற்றவரிடமிருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல. ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் ஸ்தாத்தேர் நாணயத்தை காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. அன்புக்கினிய மக்களே, பெறுவதை இறை ராசியாக எண்ணுவதை விட கொடுப்பதை இறை ஆசிராக, இறை அருளாக எண்ண பழகிக் கொள்வோம். யூதர்களுக்கு என்று ஒரே ஒரு ஆலயம் தான் உண்டு. அதுதான் எருசலேம் தேவாலயம். மற்ற நாட்களில் இறைவேண்டல் செய்வதற்கும் இறை வார்த்தையை கேட்பதற்கும் அவர்கள் ஜெபக்கூடங்களை பயன்படுத்தி கொண்டனர். எருசலேம் ஆலயத்தை நிர்வகிப்பதற்கு ஏராளமான பணங்கள் தேவைப்பட்டது. ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இளம் செம்மறி ஆடு பலியிடப்பட வேண்டும். பலிப்பொருளுக்கு ஏராளமான மாவும் எண்ணெயும் தேவைப்பட்டது. சாம்பிராணியும் குருக்களுக்கான ஆடம்பர உடைக்கும் செலவு அதிகமாக இருந்தது. இன்றைக்கும் நமக்கு நிறைய செலவுகள் இது போன்று இருக்கிறது. நமக்கு இன்றைக்கு பங்குகளில் இது நிறைய தேவைப்படுகிறது. அன்றைக்கு இப்படிதான் பலிப்பொருள்களுக்கு ஏராளமான சாதனங்கள் தேவைப்பட்டதுனால இவற்றுக்கெல்லாம் பணம் வேணுமே, காசு துட்டு வேணுமே. எனவே தான் விடுதலை பயணம் 11 விடுதலை பயணம் 13 வசனத்திலே கூறுவது போல 20 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள் ஒவ்வொருவரும் வருடத்திற்கு ஒரு முறையேனும் 2 திராக்மா கோவில் வரியாக செலுத்த வேண்டும். இது 2 நாள் கூலிக்கு இணையான கிரேக்க வெள்ளி நாணயம். ஒவ்வொரு ஆண்டும் ஆதார் மாதம் என்று சொல்வார்கள். அது நம்முடைய இங்கே இதில் மார்ச் மாதம். அது நம்ம மார்ச் 30ஆம் தேதி நம்ம கணக்கிடுறோம். கணக்கு க்ளோசிங் டேன்னு சொல்லிட்டு அதுபோல் அந்த ஆதார் மாதத்தில் பாலஸ்தீன நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் கோவில் கட்டுவதற்கென நினைப்பூட்டுகிற அறிவிப்பு சொல்லப்படும். 15வது நாளில் கோவில் வரி கட்டுவதற்கென ஒவ்வொரு ஊரிலும் அலுவலகங்கள் திறக்கப்படும். 25ஆம் தேதிக்குள் கட்டாதவர்கள் எருசலேம் ஆலயத்திற்கு சென்று நேரடியாக கட்டவும் வேண்டும். இந்த வரியைத்தான் இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள். இயேசுவும் கொடுக்க சொல்கிறார். காரணம், கடவுளுக்காக கொடுப்பது என்பது எப்பொழுதுமே மிகப்பெரிய ஆசீர்வாதம். நாம் சிறப்பாக கடவுளுக்கு ஒன்றும் கொடுத்து விட முடியாது. ஏனெனில் நம்மிடம் இருக்கிற அனைத்துமே கடவுளிடமிருந்துதான் பெற்றுக்கொண்டது. ஆனாலும் கடவுள் கொடுத்தவற்றை நல்ல முறையில் மகிழ்வுடன் பயன்படுத்தி அதை நாம் திருப்பி கடவுளுக்கே
கடவுள் இருபுறபடியே திருப்பி கொடுக்க முடியும் என்று சொன்னார். அதை விட ஆசீர்வாதம் எங்கே இருக்க முடியும்? கடவுள் கொடுத்த வாழ்வு என்னும் கொடையை, திறமைகளை, திறன்களை, பணங்களை, சொத்துக்களை, உறவுகளை நல்ல முறையிலே பயன்படுத்துகிறோமா? அதை பயன்படுத்தி நமது வாழ்வுக்கும் பிறருடைய வாழ்வுக்கும் பெருமை சேர்க்கிறோமா? கடவுளுக்கு உகந்த முறையிலே காணிக்கையாக்குகிறோமா என்றெல்லாம் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். நம்முடைய குடும்பங்களில் கூட, சமூகங்களில் கூட வரிகள் ஏராளம் போடுவது உண்டு. நன்கொடை என்ற பேரில் வரியும், வரி என்ற பேரில் நன்கொடையும் பிரிக்கின்ற பழக்கம் இன்றைக்கு வந்து கொண்டே இருக்கிறது. இந்த வரி பிரிக்கிற பழக்கம் வரி வேண்டாமா வேணுமா என்ற கேள்வி அல்ல. கண்டிப்பாக அனைத்து செலவுகளுக்கும் பைபிளில் சொன்னது போல காசு வேண்டும். எனவே அதை ஒரு நபர் சிந்திப்பதல்ல, ஒரு மக்களுக்காக, ஒரு பங்கு சமூகத்திற்காக ஒருவர் மட்டும் சிந்திப்பது பாவம், தவறு என்பது என்னுடைய கருத்து. மாறாக அனைத்து மக்களும் உள்ளடக்கப்பட்ட ஒரு அமைப்பை சார்ந்தவர்கள் அதை யோசிக்க வேண்டும். ஏழைகளை, இல்லாதவர்களை பற்றி கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வளவு என்பதை குறித்தும் ரொம்ப கவலைப்படணும். எத்தனை ரூபாய் என்பதும். ஏன்னா தோளுக்கு மேலே போட முடியாது, எவ்வளோ முடியுமோ அதுதான் போட முடியும். நம்ம 4வது, எவ்வளவு தேவை என்ற ஒரு பட்ஜெட் நமக்கு வேணும். பட்ஜெட்டை தாண்டி 10 வருஷம் தின்றதுக்காக நம்ம வாங்கி வைக்க வேண்டிய தேவையில்லை. 5, இத்தனை நாளைக்குள்ள கொடுக்கணுங்கிற தெளிவு வேணும். அப்படி இல்லாத பட்சத்தில் வரி போடுவதா? வரி போடுகிற பழக்கம் நல்லது அல்ல, ஆரோக்கியமானது அல்ல. மாறாக வேறு வகையில் செல்ல வேண்டும், கேட்க வேண்டும், கொடுக்க வேண்டும். இதை விட தாண்டி ஏழைகள் மீது கரிசனை நமக்கு வேண்டும். அவர்களால் முடியலையா, ஏழை இல்லையா, கொஞ்சமே நம்ம குறைப்பது நல்லது, அல்லது எப்பொழுது வாங்கும் தரட்டுமே பார்ப்போம் என்ற ஒரு நல்ல மனம் கூட நம்முடைய பங்கு சமூகத்துக்கு தேவை என்று நான் நினைக்கிறேன். எனவே இப்படிப்பட்ட முறையில் கொடுப்பதை கடவுளுடைய ஆசிரியராக நாம் கொடுப்போம். அந்த ஒரு பழக்கம் நமக்குள்ளே உருவாக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த நாளிலே அகில உலக திருஅவை புனித கிளாராவை நமக்கு நினைவுபடுத்துகிறது. இவர் ஜெப வாழ்வே தனது பணி வாழ்வாக கொண்டிருந்தவர். ஏழ்மை, கீழ்ப்படிதல், தாழ்ச்சி மற்றும் ஒருத்தல் இவைகளை தன்னகத்தை கொண்டு வாழ்ந்தவர். இறைவனிலே கிறிஸ்துவுடன் தனிமையில் இருத்தல் என்பதே இவருடைய வார்த்தையாக, வாழ்வாக இருந்தது. நற்கருணை ஆண்டவர் மீது அளவற்ற பற்றும் பாசம் கொண்டவர். அரசர் 2ஆம் பிரெடரிக்கானது படைகள் 1234 அசிசி நகரை சுற்றி வளைத்தது. எந்நேரமும் அவர்கள் மடத்தை அடைய முடியும் என்ற சூழல் இருந்தது. கிளாரா நற்கருணை நாதரை வேண்டினார். கவலைப்படாதே, உன்னையும் உன் சகோதரிகளையும் காப்பேன் என்று ஒரு குரல் கேட்டது. கிளாரா நோயற்ற நிலையிலும் ஆலயம் சென்று நற்கருணை பாத்திரத்தை எடுத்தார். அதை கையில் ஏந்தியவாறு ஏற்கனவே இருந்த ஒரு ஏணியின் வழி ஏறி ஜன்னல் வழியாக வெளியே காட்டினார். நற்கருணை நாதரை கண்ட வீரர்கள் சிதறி விழுந்தனர், சிதறி ஓடினர். அனைவரும் காப்பாற்றப்பட்டார்கள். இதை பற்றி உள்ள வாழ்க்கை குறிப்பு நமக்கு உற்சாகத்தை தருகிறது. நற்கருணை நாதரோடு நாமும் தினமும் சிந்திப்போம், சந்திப்போம், உறவுகளை வலுப்படுத்துவோம். நிச்சயமாக இந்த அன்னையின் வழியாக ஆண்டவர் பல அற்புதங்களை நமது வாழ்க்கையிலும் செய்யட்டும். நாமும் கடவுளுக்கு ஏற்றபடி கீழ்ப்படியில் உள்ள மக்களாக, தாழ்ச்சி உள்ள பிள்ளைகளாக வளர முடிவெடுப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. புனித கிளாராவை எங்களுக்கு தந்து திருமகன் மையப்படுத்துகிற நற்கருணை நாதருக்கு முன் மண்டியிட எங்களை தயார் செய்தவைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்ல பண்புகளால் நிறைந்திட ஆவல் கொள்கின்ற எங்களை போன்றவர்களுக்கு உமது வார்த்தையின் வழி எங்களுக்கு வாழ்வை தாரும். ஆமென். ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே, நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே.
உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன். உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றேன். தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறேன். முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன். முகம் வாடி உமை நோக்க தூக்க வாருமே. நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் நொந்து தளர்கிறேன். நல்ல தேவா உம் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன். பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன். நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. வாட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள்
மனிதன் இதனை அறிய இயலா குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால் மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம்.
சரித்திரம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். கடவுளின் விருப்பம் ஏற்றவராம், தம் கடமை பிறர் பணி என்றவராம். துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. துணிந்து ஏற்றார் நம் புனிதர், அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ. நாம் தேசத்தில் நேசத்தின் சாட்சிகளாம், நம் தேடல்கள் இறைமையின் காட்சிகளாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. தாய் போல் இதயம் தனில் கொண்டு நம்மை தயவாய் காக்கும் அன்பு புனிதர். தீமைகள் எதுவும் நம்மை தொடரா, நம் தூயவர் வழிதனை தினம் தொடர்ந்தால் வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. வாழும் வாழ்வு பிறர்க்கின்றே என வாழ்வோர் வாழ்வில் இறப்பில்லை. இங்கு வாழ்ந்திடும் நாம் எல்லாம் இறை கரங்கள், நம்மை வாழ்த்திடும் இறைவனின் அருள் வரங்கள். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். ஆஹா 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 லல்லல்லா, ஆஹா 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 லல்லல்லா. இதய மகிழ்வில் உதயமாகும் இனிய தமிழிசையால், மனித வாழ்வில் மாண்பு சேர்த்த புனிதரை புகழ்வோம் நாம். புனிதரை புகழ்வோம் நாம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.